கடுகு விதையாய் புளிப்பு மாவாய். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். கடுகு விதையாய் புளிப்பு மாவாய் இருப்போம். கடுகு விதையாக இருப்போம். கடுகு விதை பார்க்க சின்னது தான், ஆனால் விதைச்சதுக்கப்புறம் அது பெரிய மரமாக வளரும் என்று பார்க்குறோம். சின்னது என்று அசட்டை செய்யாதீங்க, அதை தான் கடவுள் உயர்த்துகிறது. கடுகு பார்க்க சின்னது, ஆனால் வளர்கின்றது பெரிய மரமாய் மாறி வானத்து பறவைகள்லாம் வந்து தங்குவதற்கு வசதியாக அது தன்னை வளர்த்து கொள்கிறது. கடுகு விதை போல நாம் இருக்க வேண்டும். பெரிய மரமாக வளர்ந்து எல்லாரும் வாழ்வதற்கு தக்கதான, எல்லோரும் இறை வாழ்வை பெறுவதற்கு தக்கதாக நம்ம வாழ்வை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி புளிப்பு மாவு, நிறையா புளிப்பு மாவு இருக்குது. அதில் கொஞ்சோண்டு ஈஸ்ட், அது கொஞ்சோண்டு நல்ல புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கிறது. அந்த புதிதாய் பிசைந்த மாவில் கொஞ்சோண்டு புளிப்பு மாவை கலந்தால் மாவு முழுவதும் புளிப்பாய் மாறிவிடும். இது இயேசு கிறிஸ்துக்கு வரை. இங்கே நான் சொல்லக்கூடிய அந்த புளிப்பு என்பது நன்மையான புளிப்பு. உண்மை, நேர்மை, நீதி அந்த மாவில் சேர்றப்ப அதுக்குரிய குணாதிசம் அந்த மாவு இருக்கும். மாறாக தீமை, கெட்ட நடத்தை, பரத்தமின்னு வந்து சேர்றப்ப அதுக்குரிய புளிப்பு மாவாக மாறிடும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? கடுகு விதையாய் புளிப்பு மாவாய் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்க வேண்டும். நம்மை பிறர் பயன்படுத்தும் அளவுக்கு நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். குறிப்பாக ஆன்மீக வாழ்க்கையில் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.